ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து சாட்டர்டே வீக்கெண்டு. ஸோ இவ்வளோ நேரம் இவர் ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் சும்மா அப்படியே என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறைய லாஸ்ட் வீடியோ ப்ரீவியஸ் வீடியோலாம் நாங்கள் வெளியவே போகல. இந்த யாரு கண்ணு பச்சுனான்னு தெரில. இப்பெல்லாம் வெளியே போறதுல நாங்கள் வெளியே சாப்பிட்றதோ இல்லை, எல்லாம் கம்மி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரியா நாங்கள் உங்கள் சஜஷனோ கேட்குறோம், எல்லாம் கம்மி பண்ணிட்டோம். பட் வாரத்துக்கு ஒரு நாள் அட்லீஸ்ட் இல்லை 2 நாள் அட்லீஸ்ட் நாங்கள் வெளியே போய் தான் ஆகணும். ஏன்னா எங்களாலே இருக்க முடியாது, வீட்டில் வயிற்று பிடிச்சிடும். ஏன்னா நாங்களாம் லேப்டாப்ல உட்காந்து வேலை பண்றோம் இல்லைங்களா. அந்த உக்காந்து ஒரே இடத்துல உட்காந்தா நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம எங்கன்னா வெளியே போகணும்னு சொல்லிட்டு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் இன் டார்ஜிலிங் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பட் நாங்க டார்ஜிலிங்லயோ இல்ல, கொடைக்கானல்லையோ இல்ல, ஊட்டிலயோ இல்ல, பெங்களூர்ல இது கிளைமேட் வேற லெவல்ல. சோ நம்ம வீட்டுல நம்ம பெங்களூர்ல சூப்பரான கிளைமேட் ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவல் ஆகுது கிளைமேட். மழை பெய்யுது, அது எனக்கு ஷாக்கு. இது என்ன சீசன் மழையா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு என்ன தெரியுமா சீசன் மல்லியா இது? எதுனா இந்த ஃப்ரூட்ஸ்க்கு எதுனா வரும், இல்ல மாங்காவோ என்ன சொல்லுவாங்க, அது மாங்காலாம் வர வாய்ப்பு இல்லை, தெரியல எனக்கு. என்ன சீசன் எதுனா என்ன சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல, எனக்கு தெரியல. பட் எனக்கு அதிசயமா இருந்துச்சு. ஜான்வரியில குளிரும், ஓகே. ஒரு டிசம்பர்ல இருந்து ஜான்வரியில எல்லாம் குளிரும், அதெல்லாம் தெரியும். அப்படி இல்ல, மத்தியானத்துல இருந்து செம்ம ட்ரெஸ்ல ஆச்சு நின்றுச்சு, செம்ம குளிர், செம்ம என்ன சொல்றது, உள்ள உக்காந்தா சிலு 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 சிலுன்னு இருந்துச்சு. ஆக்சுவலா என்ன பண்ணுவோம்னா, நானும் மோனாவும் மேல வருதே ரேரு, டெரஸ் வரதே ரேரு. இன்னைக்கு நானே வந்து சொன்ன, மோனா இந்த மாதிரி நீ வந்து ஃபுல் மிஸ்ட் ஆயிடுச்சு இவ்வளவு நேரம். நாங்க மத்தியானத்துல வெளியே வர முடியல, மழை பெஞ்சனால எங்களால வர முடியல. அப்பயே காமிச்சிருக்கலாம். ஃபுல் மிஸ்ட் ஆயிடுச்சு. சரிவா இப்ப காட்டுறேன்னு வந்தா, ஆனா இப்ப கொஞ்சம் கம்மியாயிடுச்சு மிஸ்ட். சூப்பரா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளைமேட்டோட நாங்க வந்து இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணலான்னு. அதே மாதிரி நம்ம ஒரு பிளான் போட்டோம்னு சொன்னோம் இல்லைங்களா, அது என்ன பிளான், ஏது பிளான், என்ன பண்ண போறோம், அது எல்லாமே வாங்க வீடியோக்குள்ள போய் ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டுல வந்து மழை பெய்யுதான்னு சொல்லுங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்டேட் பண்றவங்க இப்ப இல்ல, ஊருக்கு அவங்களே ஃபாரின்ல இருக்கிறாங்க. அதனால இவ்வளவு நேரத்துக்கு அவங்க அப்பா சென்னையில இருந்தா எங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு பாரு, மழை பெய்யுது அது எல்லாம் எது இருந்தாலும் அவர் சொல்லிடுவாரு. ஆனா நம்ம ஊர்ல திடீர்னு மழை பெஞ்சுனுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நல்லா தூரல். இப்போ மத்தியானத்துல இருந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து செம்ம ட்ரிஸ்லிங்கா இருந்துச்சு. வெளியே வர முடியல, ஸ்வெட்டர் போடாம வெளியே வர முடியல எங்களால, அவ்வளோ குளிர் இருந்துச்சு. சரி நானும் மோனா வந்து ரேரா தான் வருவோம், மேல டெரஸ்க்கு வருவோம் சும்மா அப்படி பார்த்துட்டு போறதுக்கு. இன்னைக்கு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குது. அந்த என்ன சொல்றது, ஒரு நேச்சர்ல வந்து நான் டார்ஜிலிங்கோ இல்ல ஊட்டிலயோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா மோனாக்கு இது சும்மாவே செட் ஆகாது மோனாக்கு. இல்ல வந்து இந்த கிளைமேட் எல்லாம் ஆகாது மோனாக்கு. பயங்கரமா இருக்குது, சூப்பரா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க, நம்ம வீட்டோட தோட்டம் பின்னாடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அந்த பக்கம் ஒரு கிணறு இருக்கும், ரொம்ப நாளா ஒரு கிணறு இருக்கும். அங்க பசங்க குளிப்பாங்க. அங்க இதோ அங்க தெரியுதா, இது மறைச்சிட்டுக்குது பாருங்க. நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாம் அப்படியே எள்ளீர் வந்து பூக்கும் அப்படியே. ஆனா என்னன்னா நம்மளுக்கு ஆக்சஸ் இல்லை. காய்க்கும், பூக்கும் வந்துட்டோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், காய்க்கும், நம்மளால எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறாங்க, இந்த பக்கம் எடுக்க முடியாது. ஸோ வந்து என்னென்ன போடுவாங்கன்னா, இங்க தக்காளி தோட்டம் போடுவாங்க, அப்புறமா பிரிஞ்சால் இருக்கும், அந்த பக்கம்லாம் பூ தோட்டம், அந்த பக்கம் பூ இருக்கும். இப்போ ஏதோ போட்டுக்கிறாங்க, அது என்னன்னு தெரில. ஆனா அது வந்து ஏதோ ஒரு வெஜிடபிள் தான். ஆமா, ஸோ இங்க வந்து அக்ரிகல்ச்சர் ஆயினா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் ரொம்ப ரேரு பெங்களூர். அது சிட்டியில இருக்கிறோம், கரெக்டா சென்டர் ஆஃப் த சிட்டில இருக்கிறோம். நாங்க வந்து வில்லேஜ்ல இல்ல, பட் இன்னும் வந்து சில ஏரியாலாம் அப்படியே விட்டுருப்பாங்க. இது ஆக்சுவலா இவ்வளவு நேரத்துக்கு இல்லமாண்ணா. ஆக்சுவலா எப்படின்னா, பெங்களூர்ல வந்து எங்க லேண்ட்னாலும் புடிச்சு போட்டுருவாங்க, யார விட மாட்டாங்க. இவ்வளவு நேரத்துக்கு வந்து இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ எதுனா ஆயிருக்கணும். ஆனா இந்த ஓனர் வந்து அவர் பரம்பரை சொத்தா இது. அவர் உயிரோட இருக்கிற மட்டும், ஆமா உயிரோட இருக்கிற மட்டும் நம்ம யாருக்கும் எந்த தோட்டம் கொடுக்க மாட்டேன். எவ்வளவு பேர் வந்து கேக்குறாங்க, பில்டர்ஸுங்க அப்பார்ட்மெண்ட் கொடுங்க, இவங்க ஒரு தெரு ஆரம்பிக்கலான்ட்டுன்னு. அவர் ஒத்துக்கல. ஆனா நல்லதுதான் நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுல வந்து சம்மர்ல கூட ஃபேனே தேவையில்லை, ஃபேனோ தேவையில்லை, ஏசியோ தேவையில்லை. நார்மலாவே நம்ம இயற்கையா மேல வந்தாலே நம்மளுக்கு வந்து நேச்சுரா ஒரு காத்து வரும், சூப்பரா இருக்கும். அப்படியே இப்போ ஒரு காஃபியோ டீயோ குடுத்தினோம்னா சூப்பரா நிலன்னு குடிப்பேன். போட்டு குடிக்கிறியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து இப்படிதான் நாள் ஸ்டார்ட் ஆகிக்குது. பார்க்கலாம் என்னன்னா பிளான்ஸ்ன்னு. பாதி முடிஞ்சிச்சுன்னா நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்குன்னு சொல்றேன். ஸோ வந்து ஒரு பிளானை போட்டுக்கிறோம், எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாவம் ஆனா தளபதி ஃபேன்ஸு. நான் வந்து பாருங்களேன், நான் வந்து விஜயனாவை ரெஸ்பெக்ட் பண்றேன், ஓகேங்களா.
ஆனா நான் ஒரு அஜித் சாரோட ஃபேன், பயங்கரமான அஜித் சார் ஃபேன். பட் நான் விஜய் அண்ணா படம் வந்துச்சுன்னா கண்டிப்பா போய் பார்ப்பேன். அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துருவேன் எப்படி இருந்தாலும். சோ இந்த டைம் நானா தான் வெயிட் பண்ணிதான். பட் இந்த டைம் வந்து இவரால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வர முடியாது, ஏன்னா அவருக்கு அன்னைக்கு ஆபீஸ் இருந்துச்சு. சோ வந்து அது வந்து இயற்கையின் மாற்றங்கள் எல்லாம் என்னோட அன்பு விஜய் சாருக்கு ஒரு அன்பு, அதனால இப்ப கேன்சல் ஆகி உங்களுக்கு லீவ் டைம்ல தான் இப்ப படம் ரிலீஸ் ஆகும். அப்ப நான் எப்படி ஃபர்ஸ்ட் போவேன்? இல்ல ஆக்சுவலா என்னன்னா இன்னைக்கு நான் எப்படியாவது படத்தை ரிலீஸ் ஆயிட்டுன்னு வச்சுக்கோ. நான் இன்னைக்கு கூட வெயிட் பண்ணேன், சரி எதனா ஒரு ரிசல்ட் வந்து கோர்ட்ல இருந்து என்ன ஆகி இன்னைக்கு இது வந்துச்சுன்னா எப்படியாவது போகலான்னு சொல்லிட்டு நானும் வந்து அப்பப்போ செக் பண்றேன், யூடியூப்ல செக் பண்றேன், நியூஸ்ல பாக்குறேன். இப்போ வந்து ஒரு குண்டு தூக்கி போட்டுக்கிறாங்க 21ஆம் தேதின்னு வர சொல்லிட்டாங்களா. அச்சோச்சோ, அப்போ நம்ம பொங்கலுக்கு நாங்க கண்டிப்பா இருந்தா ஒரு படம் பார்த்தே பார்ப்போம் டைம் பாஸ்க்கு. இல்ல அந்த பொங்கலுக்கு அந்த வைபே அப்படிதான். பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் ஒரு காம்படிஷனா இருக்கும், நீயா நானா அந்த மாதிரின்ட்டு. இந்த டைம் வந்து எஸ்கேக்கோ விஜயனாக்கோ அது காம்படிஷன் சொல்ல முடியாது, பட் ஒரு 2 படமும் ஒரு கிளாஷ் அப்படின்னு வந்துச்சா. சரி ஓகேன்னா சரி, இப்போ வேற வழி இல்லை, அட்லீஸ்ட் போய் பராசக்தியாவது போய் பார்ப்போமான்னு ஒரு பிளான்ல இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்ப்போம் எப்படின்ட்டுன்னு. பட் விஜயனா வந்து பாவம், அவரும் வந்து சந்திக்காத பிரச்சனையே இல்லை. விஜயனா படம்னாலே எதுனா ஒரு பிரச்சனை வந்தே வருது. ஒரு லாஸ்ட் படம் நிம்மதியா ரிலீஸ் பண்ணி விடுங்க, பாவம் அவரும் வந்து நம்மளுக்காக எவ்வளோ பண்றாரு. இது நானே ஜென்யூனா சொல்றேன். நானே வந்து ஒரு அஜித் ஃபேனா இருந்தாலும் விஜயனா படம் வந்தாலே எதுனா ஒன்று பிரச்சனை பண்ணி விட்டுறாங்க. அது இது வந்து வேற லெவல் தள்ளி போறதெல்லாம். எதனா வரும், மத்தியானம் கூட ரிலீஸ் ஆகிக்குது படம். ஆனா இது ரொம்ப மோசம். இவங்க அப்பாவும் மிஸ் பண்ணிருக்காங்க, அங்க போய் ஊர்ல மலேசியால பாக்கலாம் ட்ரை பண்ணாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பராசக்தி பார்க்கலாம்னு பிளான் பண்ணிக்கிறோம். அது வந்து நம்ம நைட் ஷோ போறோம், அது எப்படி இருக்குதுன்னு நாங்க சொல்றோம். அது வரைக்கும் வந்து வீட்டுல வந்து நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் சின்ன சின்ன என்னது வேலைகள் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து ஈவினிங் வந்து உங்களுக்கு பார்க்குறோம். ஓகே, நைட் பார்க்குறோம் உங்களை. இப்போதைக்கு பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். போகிறதுக்கு முன்னாடி ஷாரன் வந்து நம்மளுக்கு என்ன கட்லெட் இது? ஒன்லி கட்லெட்டா? என் பேரெல்லாம் தெரியாது, நான் ஒன்லி மேக்கிங். அதுதான் கட்லெட், பேர் வச்சிருவேன், ரவா கட்லெட், பொட்டாட்டோ கட்லெட், அவ்வளோதானே? அதை தான் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட கட்லெட்டை சாப்பிட்டு நம்ம கிளம்புவோம். ஏன்னா இந்த பானிபூரி செஞ்சேன், பானிபூரி வந்துச்சு கொஞ்ச நேரத்துல அது சாகி மசி ஆயிடுச்சு. அதெல்லாம் பண்ண 2-3 பீஸ் நானே சாப்பிட்டுட்டு இந்த கட்லெட் ஆக்கிட்டேன். ஓகே, இது பானிபூரிக்காக பண்ண பொட்டாட்டோவா? மொத்தல பரவாயில்ல, ஏதோ வேஸ்ட் ஆகல தானே? வேஸ்ட் ஆகல. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், இது ரவா எல்லாம் போட்டு சூப்பரா பண்ணிருக்குது. நான் இது டேஸ்ட் பண்ணிட்டு தான் நான் கிளம்புவோம் இங்கேருந்து. ஓகே, நல்லா தான் இருக்கு பாக்குறதுக்கு, பயங்கரமா. டேஸ்ட் பண்ணிடுவோமா? அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட எதனா ஒன்று வாயில போயினே இருக்கணும் தான் தோணுது. ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷாரன் வந்து ஆலு கட்லெட், ரவா கட்லெட். இது பிரெட் கிரம்ஸ் இல்லையா, ரவாவா அது? ஓகே ஓகே. இது கில்லாக்ஸ் அந்த இது வரதுமா கான், ஆமா, அதுல செஞ்சேன். அதுக்கப்புறமா ரவால செய்யலாம், ரவால செஞ்சேன். ஓகே, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, பர்ஃபெக்டா இருக்குது. சரி, போட்டு வர 2 கூட எனக்கு. ஓகே. மனா எப்படி இருக்குது? செம்மையா சேர்ந்துக்கிறாள். நான் ஒன்றும் வாயில வைக்கல, டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இல்ல பாக்குறதுக்கே லுக்கு பாக்குறதுக்கே செம்மையாகுது. நாங்களாம் இப்படிதான், இந்த மழை பெஞ்சிச்சுன்னா இல்ல குளிரா இருந்துச்சுன்னா நம்ம ஊர்ல நம்ம எதுனா ஒன்று சுட சுட ஒன்று பஜ்ஜியோ வடவோ இல்ல பக்கோடாவோ கட்லெட்டோ நாங்க எதிர்பார்ப்பேன். நான் ஆக்சுவலா வீட்டுல கரெக்டா நான் கீழே இறங்கி வர ஷாரன் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தான்.
பாத்து கையில போட்டுக்கடா. பார்த்து பொறுமை சரியா காத்து குளிருக்கு செம்மையா இருக்கு. அது ஆக்சுவலி மசாலா பூரி பண்ணது பானிபூரிக்காக பண்ணிருக்கிறான். ஆமா தஹி பூரியா நான் சாப்பிட்டுட்டேன் 2-3 பாத்தியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுல சுட்ட கட்லெட்டை சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா 10 மணிக்கு ஷோ எங்களுக்கு. கொஞ்சம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா படம் ஓகே அப்படி இப்படின்னு ரிவ்யூ என்ன சொல்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க, ஒரு சில பேர் நல்லா இல்லன்றாங்க. படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, எங்களுக்கு வீக்கெண்டு டைம் பாஸ் பண்ணோம், வேற ஆப்ஷன் இல்லை எங்களுக்கு. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கோம், துணிச்சலா வந்திருக்கோம். பாப்போம் எப்படி இருக்குது எல்லாம் இருக்குதுன்ட்டு. அது முன்னாடி சாப்பிடுவோமா இல்ல போறோமா? சாப்பிடணும் இருக்குது half an hour தான். யார் சொன்னா 1 மணி நேரம் இருக்கு, வாங்க 10-15 லேட்டா தான் பாருங்க. அது உங்க ஊரு, எங்க ஊரு வந்து 10-15 இன்னும் 45 மினிட்ஸ் இருக்கு. பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ், தெரியல எனக்கு. பீஸா வேணும், அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க சொல்லும். அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லையா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாக்கலாம். பீஸா வேணும் வந்து இடம் தனியா விட்டு ஆட்ரூம்ல முக்கிட்டு வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெளியே தான் சாப்பிடுறோம். எஸ், நீங்க சொல்றது கரெக்ட் தான், வெளியே சாப்பிடாதீங்கன்னு. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு வாரம் விட்டு சாப்பிடுறோம். ஏன்னா வீக்கெண்டு எல்லாரும் பிஸியா இருப்பாங்க. மம்மி டாடி கூட வெளியே போயிட்டாங்க. ஆக்சுவலா யாரும் வீட்டுல இல்ல. ஷாரன் ஒண்டிதான் வீட்டுல இருந்தா, அவ வந்து அவ்வளவு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா போல. இப்ப நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால வர வழி இல்லாம சாப்பிடுறோம். சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிடுறோம், அவ்வளவுதான். நல்லா இருக்கா? புது ஃபிளேவர் அது எல்லாம் ஓகே. இந்த ஃபிளேவர்ல இருக்கிறது எல்லாம் தூக்கி வெளியே வச்சுக்கிற பாருப்பா. வெஜிடபிள்ஸ் முக்கியம் உடம்புக்கு, வெஜிடபிள்ஸ் சாப்பிடு. இந்த அம்மா வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா சாப்பிடறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள்ஸ்னால வெஜிடபிள்ஸா? நோ 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 நோ. நான் பாருங்க, ஐ ஆம் வெஜ். நேத்து என்ன வெஜ்? நேத்து வெஜ், நேத்து சிக்கன். மேல வரைக்கும் அடிச்சது எனக்கு ஸ்மெல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூவி ஓவர் ஆயிடுச்சு. உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணும்னா பொய் சொல்ல முடியாது சத்தியமா. அதான் மோனா சொல்லிச்சு பாருங்க, வேற லெவல்ல இருக்குது படம், சூப்பரா இருக்குது படம். எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இந்த ரிவ்யூல இந்த தற்குறிங்கெல்லாம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நிஜமாவே வந்து சூப்பரு. ஜெயம் ரவி எல்லாம் பேய் மாதிரி நடிச்சுக்கிறாரு. நல்லவர்தான் இருக்கும் ஜெயம் ரவி, நோ மர்சி. வேற லெவல்ல நடிச்சுக்கிறாரு. சிவகார்த்திகேயனும் வேற லெவலு. பிளஸ் எப்படின்னா, இது பார்க்கவே கூடாதனால நிறைய பேர் சொல்லிங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்னே இல்லை, செம்ம படம். சீரியஸா சொல்றேன். இல்ல நல்ல வேலை நாங்க தியேட்டர்ல பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து இந்த ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு வானான்னு விட்டுட்டோம்னா விட்டுக்கோ நல்ல படத்தை. ஆக்சுவலா இது வந்து ஒரு நல்ல ஹிஸ்டரி. சிலுவே வந்து நல்லா இருக்காது, நான் வரமாட்டேன். எனக்கு என் மனசுல வந்து தோணுச்சு, இல்ல நல்லா இருக்கும் போகலான்னு. நிஜமா ஃப்ரெண்ட்ஸ், ஒர்த்து படம், வேற லெவலில் இருக்குது, சூப்பர். இது வந்து ரியலாக ஆன கதை அந்த காலத்தில், ஓகேங்களா? இது மொழி சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த படம். நான் இதுக்கு மேலே நாங்கள் வந்து ஸ்பாய்லர் சொல்ல முடியாது, சொன்னால் அந்த இதில் உங்களுக்கு போயிடும். ஓகே, உங்களுக்கு ஸ்டோரி தெரிஞ்சிச்சுன்னா யாருக்கோ அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ் தெரியாது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸு, ரத்த தெறிக்க சண்டை, பயங்கரமாக இருக்குது படம். ஸ்டார்டிங்கில் எத்தனை பேர் ஒரு மொழிக்காக அப்படின்னா ஒரு மொழி வந்து இண்டிபெண்டன்ட், அதுவும் ஒரு பொலிட்டிக்ஸ்க்கு தெரியல. அப்படி கிடையாது, மொழிக்காக அவங்க தாய்மொழியை காக்கிறதுக்கு எத்தனை பேர் வீடு விட்டாங்கன்றதெல்லாம் ரொம்ப இது. நம்ம வண்டி எந்த இது அந்த பக்கம் இருக்கும் போல, நம்மளது ஆமா. ஸோ நோ ஸ்பாய்லர்ஸ். நாங்கள் ஸ்பாய்லர்ஸ் கொடுக்க விரும்பல. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துட்டா படத்துக்கு போக மாட்டீங்க. படம் நிஜமாக நல்லா இருக்குது, தியேட்டரில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? எங்கே இது ஹீல்ஸ் போட்டுன்னு வந்துன்னு பாருங்களேன், ஃபன்னா எம்மா காமெடி பண்ணின்னு பாருங்க, பார்த்து வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக மூவி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இப்போ டைம் 2:05. ஆக்சுவலி நான் ஏன் நைட் ஷோ போனோன்னா
டிக்கெட்டே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்ப எல்லாரும் பொங்கலுக்கு ஒரே ஒரு படம் பெரிய படம் இப்பத்துக்கு ஓடிங்கிறது வந்து நம்ம எஸ்கே படம் தான். கொஞ்சம் மனசு வலிக்குது தளபதி படம் வரலன்ட்டுன்னு, எனக்கே வலிக்குது. அப்ப இந்த பிஞ்சுக்கு எப்படி வலிச்சிருக்கோம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், போய் பாருங்க. ஜெயம் ரவி எல்லாம் பார்த்தா யோ யாயா அந்த மாதிரி அப்படி இருந்துச்சு தியேட்டரு. சுப்பிரமணியம் ஜெயம் ரவியா இதுன்ற இல்ல அவர் ஸ்கிரீன்ல பாக்கும்போது யோ ரவி யாயா அப்படின்னு சொல்றாரு. நம்ம யாரு இதையும் பிரேக் பண்ண வேண்டாம் நீங்க. ஆமா. சோ இதுக்கு மேல நாங்க வந்து எந்த ஸ்பாயிலரும் நாங்க ஆல்ரெடி நான் கொடுத்துட்டோமா? இல்ல கொடுக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா பொங்கலுக்கு ஃபேமிலியோட போய் பாருங்க. கொஞ்சம் ரத்த சிரிக்கிற சீன்கள்லாம் கொஞ்சம் இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஆனாலும் ஓகே உட்காந்து பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூல நீங்க கண்டுக்காதீங்க, படத்தை போய் பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம தளபதி படமும் வந்துடும். அதுக்கும் நாங்க வந்து வேற லெவல். அது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டேவே போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டைம் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.